சமீபத்தில் இவர்கள் எடுத்து வெளியிட்ட ஒரு ஷூட் பதிவு சமூக வலைதளங்களில் பலராலும் அதிகமாக பகிரப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த காலத்து செட்டிநாட்டு பெண்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்திருப்பார்களோ, இப்படித்தான் புடவை நகையெல்லாம் அணிந்திருந்தார்களோ என்று நினைக்கும் வகையில் செட்டிநாட்டு பெண்களை அப்படியே நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் கோவை குவீன்ஸ் ஜுவல் எம்போரியம் நிறுவனத்தினர். அப்படி அதில் என்னதான் சிறப்பு அம்சம் என்றால், இதற்காக பிரத்யேகமாக அவர்கள் தேர்ந்தெடுத்த மிக யதார்த்தமான பெண் கதாபாத்திரங்கள் தான். அந்த காலத்து தமிழ் பெண்களின் முக தோற்றத்தை ஒத்த வகையில் மாநிறம், எண்ணெய் தோய்ந்த முகம், நடுவகுடு எடுத்து சீவிய பின்னல், கண்களில் மை, நெற்றியில் குங்குமம், இளகிய முகம் என மிகவும் நேர்த்தியாக அவர்களை சித்தரித்துள்ளனர். அவர்கள் உடுத்தியிருந்த பட்டு மற்றும் நூல் புடவைகள், அவர்கள் அணிந்திருந்த வித்தியாசமான அரிய வகை செட்டிநாட்டு நகைகளான அட்டியல்கள், வளைய வடிவிலான ஹஸ்லி நெக்லஸுகள், தாலி வடிவத்தை தழுவிய ஆபரணங்கள் அனைத்தும் இன்றைய பெண்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த செட்டிநாட்டினரின் வாழ்க்கை முறை, வணிகம், பாரம்பரியம், செல்வச் செழிப்பு, கட்டிடக்கலை, சமையல் கலை, திருமணம் பற்றி எல்லாம் பேசி நம்மை அவர்கள் வாழ்ந்த நாட்களுக்கே அழைத்து சென்று விட்டார்கள் என்று பலரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். நாமும் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்றும், இப்போது தங்கம் விற்கும் விலையில் இதையெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது என்றும் பலரும் ஆதங்கத்தோடு பதிவிட்டு வருகின்றனர். இதற்கான ஒரு வரப்பிரசாதமாகவே கோவை குவீன்ஸ் ஜுவல்ஸ் நிறுவனத்தின் நகை வடிவமைப்பாளர் திருமதி சுஜாதா பிரகாஷ் பாபு அவர்கள் எல்லோரும் பாரம்பரியம் மிக்க செட்டிநாடு நகைகளை அணிந்து மகிழும் வண்ணமாக சிறந்த பொற்கொல்லர்களை வைத்து உயர்தர கோல்டு பிளேட்டட் நகைகளாக சில ஆயிரத்திற்கு தயாரித்து வருகின்றனர். இதற்கு ஏற்றவாறு பாரம்பரிய தோற்றம் கொண்ட செட்டிநாட்டு பட்டு புடவைகளையும் சில்க் காட்டன் புடவைகளையும் இவர்கள் தயார் செய்வதால் பெண்களின் பார்வை முழுவதும் இவர்கள் பக்கம் திரும்பி உள்ளது. இது உண்மையிலேயே ஆச்சரியமூட்டுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.